அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உளவாளி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேபாள எல்லையில் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம துரந்தர் படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? துரந்தர் 2, துரந்தர் 1. இந்த துரந்தர் படத்தில் வர மாதிரி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு உளவாளி என்ன பண்ணியிருக்கிறாரு, உள்ளாடி வந்திருக்கிறாரு. உள்ளாடி வந்து என்ன பண்ணிக்கிறாரு, நேபாளம் பார்டரில் அவரை பிடிக்கிறாங்க. பார்த்த உடனே என்னடா இது, இவன் சம்மந்தமே இல்லாமல் நடந்து போகிறானே, வெள்ளைக்காரனாகிறான், அமெரிக்காரனாட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு படையினர் கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு. யார் பண்ணியே, என்னப்பா பிரச்சனை, ஏன் இந்த பக்கமாக போகிறா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஜஸ்ட் அவ்வளோதான், பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. பார்த்த உடனே ஆள் பதறி ஓடி இருக்கிறாப்புல. ஓடினவுடனே விரட்டி பிடிச்சிருக்கிறாங்க. விரட்டி பிடிச்ச வாட்டி அவன் பையன் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஐஎம் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்னு இருக்கிறான், அமெரிக்காக்காரன் இருக்கிறான். ஓகே, அவன் பையன் வாங்கி செக்அப் பண்ணிக்கிறாங்க. செக்அப் பண்ணி பார்த்தா அதில் தான் இருக்குது விஷயமே. அதில் தான் இருக்குது விஷயமே. என்னப்பா விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவன் சொன்னான் அமெரிக்காக்காரன். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் பேர்லேயே சைனாக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் இருந்திருக்குது. நம்ம இந்தியா காசு ஒரு 31,500 இருந்திருக்குது. அது இல்லாமல் நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஊர் கரன்சியும் நிறைய வச்சுருந்துருக்கிறான். இதை பார்த்த உடனே மக்களுக்கு, இந்த பாதுகாப்பு படையினருக்கு வந்து உடனே சந்தேகம். அந்த ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை அடித்து துவைச்சி அவன் சொக்காலாம் கூப்பிட்டு போயிருக்கிறாங்க டவுசரோட. அப்புறமேட்டு அவனை பிடிச்சி கொண்டு போய் லாக்கப்பில் வச்சு விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரிச்சிருக்கும் போது ஒரு 3 விதமான கதை சொல்கிறான். ஒன்று என்னங்கிறான், நான் வந்து அமெரிக்காக்காரன், அமெரிக்காவிலேருந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணு வந்துருச்சு, இங்கே மலையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் டீச்சராக இருக்குது அந்த பிள்ளை, அந்த பிள்ளையை பார்க்குறதுக்கோசரம் நான் இந்தியா வந்தேங்கிறான். அது ஒரு ஸ்டோரி. இன்னொரு ஸ்டோரி என்னங்கிறான், நான் இந்த மாதிரி ஒரு டீச்சரை லவ் பண்ணேன், அந்த பொண்ணை பார்க்குறதுக்கோசம் நான் வந்து அமெரிக்காவிலேருந்து கோவாவுக்கு வந்தேன். கோவாவில் வந்திருக்கும் போது இங்கே நேபாளத்தில் ஒரு பொண்ணை பார்த்தேன், நேபாளத்தில் இருக்கிற பொண்ணு எனக்கு பிடிச்சி போச்சு, நேபாளத்தில் இருக்கிற பொண்ணை பார்க்குறதுக்கு நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டோரி சொல்கிறான். 3வது, நான் வந்து அமெரிக்காவிலேருந்து தாய்லாந்து போனேன், போன இடத்துல என் பாஸ்போர்ட் தொலைஞ்சி போயிடுச்சு, அப்புறமேட்டா மறுபடியும் என் நாட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, அதனால் என்ன பண்ணேன், தாய்லாந்துலேருந்து ஸ்ரீலங்கா இல்லீகலாக உள்ளாடி போனேன், ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளாடி தமிழ்நாட்டுக்குள்ளாடி வந்தேன், தமிழ்நாட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணி நேபாளம் தாண்டி சைனாவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கட்டுக்கதை மாதிரி ஒரு கதையை சொல்கிறான். இதை சொன்ன உடனே நிறுத்து ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி போலீஸ்காரங்க வந்து கேட்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமான ஸ்டோரி, கிட்டத்தட்ட 3 விதமான ஸ்டோரி சொல்லியிருக்கிறான் அந்த வெளிநாட்டுக்காரன். சரி, ஓகே, இதில் தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏற்கனவே ஒரு ஆள் வந்து இப்படி தான் ஒரு வெள்ளைக்காரனை பிடிச்சாங்க. அந்த வெள்ளைக்காரனை பிடிச்ச வாட்டி அவனை ஏற்கனவே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்க, துஷ்யந்த் அந்த அவன் பேர். அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது போன வருஷத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவன் ஒருத்தன் இதே மாதிரி மாட்டிருக்கிறான். அவனை கேட்கும்போது ஏன்ருக்கிறான், நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஏர்போர்ட்டில் வச்சு அவனை பிடிக்கிறாங்க அவன் ரிட்டன் கிளம்பும் போது. அப்புறமேட்டு அவனை சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது என்னென்ன கிடைச்சிருக்குது, அவன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை தீவிரவாதிகளாக மாற்றுறதுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கறதுக்கு, அந்த ஆயுதங்களை கையாளுறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கோசரம் அவன் வந்திருக்கிறான்னு சொல்லி விஷயம் தெரிய வருது. அப்புறமேட்டு அவன் வந்து இப்போ இந்தியாவுடைய சிறையில் இருக்கிறான், திகார் ஜெயிலில். அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக அவன் இருந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ரொம்பவே ஒரு விழிப்புணர்வோட காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இவனை கொண்டு போய் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உண்மையான தகவல் வெளிவரும் பொழுது உண்மையான தகவல் வெளியில் வரும்போது நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம்.